நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாங்க ஏறுங்க. சார் எதுக்கு சார்? இது வெறும் கார் மட்டும்தான், உள்ள போய் உட்காருங்க. டிரைவர் நீ வெளில இருப்பா. ஓகே சார். அப்புறம் சொல்லுங்க சார். என்ன சார்? இல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனை சார்? அதைத்தான் நானும் கேக்குறேன். ஒன்றும் இல்லை சார். என்ன வேர்க்குது? ஏசி போடவா? ஒரு நிமிஷம். இல்லை பரவாயில்ல சார். எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஆர் யூ கம்ஃபர்டபிள்? ஓகே சார். இப்ப சொல்லுங்க, அன்னைக்கு எதுக்கு லீவ் போட்டிருந்தீங்க? சார் ஃபீவராக இருந்தது சார். என்னைக்கு? செலியன் டெத் அன்னைக்கு சார். பரவாயில்லையே, கரெக்டா என் லைனுக்கு வந்துட்டீங்க. ஆமா, என்ன காய்ச்சல் உங்களுக்கு? விஷ காய்ச்சலா இல்ல பய காய்ச்சலா? சொல்லுங்க. சாதாரண காய்ச்சல் தான் சார். சாதாரண காய்ச்சல்லாம் ஒரு பாராசிட்டமலை போட்டுட்டு டியூட்டிக்கு வந்திருக்கலாமே. இல்ல இங்க இல்லாத மருந்தா? ரொம்ப அசதியா இருந்தது சார். ஒரு பொறுப்பான டாக்டர் நீங்க. இருக்கிற இன்னொரு டாக்டர் ஏற்கனவே லாங் லீவ்ல இருக்கும்போது நீங்களும் ஒரு சாதாரண காய்ச்சலுக்காக லீவ் போட்டு வீட்டுல உட்கார்ந்துருந்தா இங்க உங்களை நம்பி இருக்கிற பேஷண்டோட கதி என்ன? சூப்பர்ட்ட பர்மிஷன் கேட்டேன் சார். என்னன்னு? அவரை வந்து பேஷண்ட்டை கவனிக்க சொல்லியா? லீவ்ல போட்டுமான்னு கேட்டேன் சார். அதாவது உங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். மற்ற ப்ரொசீஜர்லாம் சும்மா ஒப்புக்கு, அப்படிதானே? சரி, இங்க உங்களுக்கு வேற யாரார கூடலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்ப எதுக்காக லீவ் போட்டிருந்தீங்க? அதான் ஃபீவர்னு சொன்னேனே சார். அன்னைக்கு நீங்க டியூட்டில இருந்திருந்தீங்கன்னா செழியனோட உசுரை காப்பாத்திருக்கலாமோ? ஆமா, காப்பாத்திக்கலாம் சார். ஒருவேளை காப்பாத்திட கூடாதுன்னு தான் லீவ் போட்டீங்களோ? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். செலியன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாச்சுன்னு எனக்கு ஃபோன் வந்த உடனே நான் கிளம்பி வந்துட்டேன் சார். சரி, வந்தது வந்தீங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஏன் ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணீங்க? சார் அது நம்ம ஹாஸ்பிட்டலில் சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பேராக இருந்தது சார். எத்தனை நாளா? அதான் 2-3 நாளைக்கு முன்னாடி சார். மிஷின் கூட கரெக்டா அந்த நேரம் பார்த்து மக்கர் பண்ணிருக்கு. வெரி குட். ஆமா, அது சம்பந்தப்பட்டவங்கிட்ட சொன்னீங்களா? இல்லை சார். ஏன்? சொல்லணும்னு இருந்தேன். சோ நீங்க டியூட்டில இருந்திருந்தாலும் உங்களால சரியனா காப்பாத்திருக்க முடியாது. ஏன்னா எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர். இல்ல அப்படி இல்ல சார். அப்புறம் எப்படி காப்பாத்திருக்கலாம்னு சொன்னீங்க? சரி, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களால காப்பாற்ற முடியாதுங்கிற போது உங்களுக்கு போன் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாம போன்லயே ஜிஹெச்சுக்கு கொண்டு போக சொல்லிருக்கலாமே. அதை ஏன் செய்யல? சொல்லுங்க, ஏன் செய்யல? சொல்லிருக்கலாம் சார். எமர்ஜென்சின உடனே என்ன பண்றதுன்னு புரியல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் சார். நீங்க இதுவரைக்கும் சொன்ன பதில்ல எத்தனை பதில் முன்னுக்கு பின்னு முரணா இருக்குதுன்னு கவனிச்சிங்களா? சார் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க எக்கச்சக்க பதட்டத்தில் இருந்தீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இன்னும் உங்களுக்கு காய்ச்சல் போகல இல்ல, புதுசா வந்திருக்கு. இதுக்கு பாராசிட்டமல் பத்தாது, நான் வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க கிளம்புங்க சார். போங்க.
இந்த வீட்ல நடக்க கூடாதுலாம் நடந்துருக்கு. உதய் உதய் எழுந்திருக்க. உதய் எழுந்திருக்க. என்னடி இப்ப குடியா முழுகி போச்சு? ஆமா, உங்களை மட்டும் நான் எழுப்பலனா குடி முழுகி தான் போயிருக்கும். உங்க பக்கத்துல யார் படுத்துட்டு இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஏய், இவ எப்படி இங்க வந்து படுத்தா? அதே கேள்விதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இவ எப்படி உங்ககிட்ட வந்து படுத்தா? நீங்க சொல்லிதான் நான் வந்து படுத்திருப்பா. ஏ, நான் ஏண்டி அதை சொல்ல போறேன்? இவ எப்போ வந்து படுத்தானே எனக்கு தெரியாதேடி. அது எப்படி உதய்? அது எப்படி தெரியாம போகும்? நீங்க அவகிட்ட கொஞ்சம் கொலாவி பேசிருப்பீங்க. அத்தை மகன் தானே, ஆசைப்படுறாருன்னு அவளை சம்மதிச்சிருப்பா. ஏ, நான் இவள கொஞ்சமும் இல்ல பேசவும் இல்லடி. ஐயோ, நீங்க முதல்ல அவளை எழுப்புங்க. நீ எழுப்பு. எழுப்புங்கன்றல. நீ எழுப்புடி. நீங்க எழுப்புங்க. Hey, just stop this nonsense. ஏன் இப்படி indecent-ஆ behave பண்ணிட்டு இருக்கீங்க? indecent-ஆ? யாரடி indecent-ஆ behave பண்றது? நானா நீயா? அடுத்தவ புருஷ பெட்ரூம்ல வந்து ஜாலியா படுத்துட்டு இருக்க. நீ indecent-ய பத்தி பேசிட்டு இருக்கியா? Hey, just stop using ugly words. யாரடி ugly words யூஸ் பண்றது? எங்க பெட்ரூம்ல வந்து படுத்துட்டு இருக்க. இவர்தானே உன்னை படுக்க சொன்னாரு. ஏய், ஏண்டி இத பெருசாக்குற? அம்மாக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சா தப்பா நினைக்க போறாங்கடி. அப்போ அத்தை மகன்ற நினைப்புல இவ என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பா. கேட்டு நான் சும்மா இருக்கணும்ல? Hey, just stop it. நியாயமா உதய் எனக்கு ஹஸ்பண்டா இருக்க வேண்டியவன். அந்த உரிமை இன்னும் எனக்கு இருக்கு, you know. நினைச்சேன் இவ அமெரிக்கால இருந்து வந்து இறங்குறப்பவே நினைச்சேன் என் வாழ்க்கையில இடிதான் வந்து விழ போகுதுன்னு. போதும், உங்க கூட வாழ்க்கை நடத்தினதெல்லாம் போதும். நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போறேன். உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. எல்லாம் வீணா போச்சு. ஐயோ, இந்த பிரச்சனை வேறயா? ஐயோ, நான் போயிட்டா என் தலையில நானே மண்ணவரி போட்டது மாதிரி ஆயிடுமே. என்ன? ஐயோ, இல்ல. உதய், நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். என்ன போகாதன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. ஆமா, அது கரெக்ட். நான் மட்டும் இல்லனா நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா கூத்தடிக்கலாம்ல, அதுக்கு தானே. ஏய், ஏண்டி நீ இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, முதல்ல அவளை நம்ம ரூம் விட்டு வெளில போக சொல்லுங்க. சவிதா, உனக்கு தான் தனியா பெட்ரூம் கொடுத்துருக்கல, அங்க போய் படுக்காம ஏன் இங்க வந்து படுத்த? எதுக்காக என் வாழ்க்கை கெடுக்கிறான்னு கேளுங்க. Hey, you've got mad or what? இது வரைக்கும் நான் அப்படின்னு நினைக்கல. ஆனா நீயே என்ன அப்படி நினைக்க வச்சுட போல இருக்கு. வரா பாரு, அவளும் அவ ட்ரெஸ்ஸும். அதான் அடுத்தவ புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வந்துட்டான். இங்க வா. என்ன சொடக்கு போட்டு கூப்பிடுற? வா. என்னடி சொல்லு. அவன் இப்போதைக்கு உன் புருஷனாவே இருக்கட்டும். ஏய் நில்லடி. எந்த அர்த்தத்துல இப்படி சொல்ற? உதய், இன்னும் என் அத்தை மகன்ற அர்த்தத்துல தான் சொல்றேன். ஐயோ உதய், என்ன நீங்க எல்லாத்தையும் கேட்டு உட்கார்ந்துருக்கீங்க? அந்த படுபாவை என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்களா? ஏன் உதய் அமைதியா இருக்கீங்க? உதய் நீங்க அவகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அவ கூட எனக்கு பிரச்சனை இல்லடி, உன்கிட்ட தான் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ உதய், உங்களை கவுத்தாலும் கவுத்துருவா உதய். உன் வாழ்க்கைய நீயே கவுத்துக்காத. அடுத்தது கண்டிப்பா என்கிட்ட தான் வருவார் மேடம். ஏற்கனவே டாக்டர் கிட்டையும் வார்டன் கிட்டையும் நல்லா போட்டு வாங்கியிருக்கார் மேடம். அவங்களே இப்படி பண்ணியிருக்காருன்னா என்னையெல்லாம் சாதாரணமா விடவே மாட்டார் மேடம். நீங்க தேவையில்லாம எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? என்ன நம்பிதானே இதெல்லாம் பண்ணீங்க. உங்களை பத்திரமா காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்கும் தெரியாத இந்த நம்பருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னையும் சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. சரிங்க மேடம். இந்த நம்பரை நீங்க என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? நம்பரா தான் வச்சிருக்கேன் மேடம். ராமசாமி கிம்மசாமி ஏதாவது பேர் போட்டு சேவ் பண்ணி வைங்க. வெறும் நம்பரா இருந்தா சந்தேகம் வரும். அபிஷியலா நீங்க அடிக்கடி பேசக்கூடிய ஒரு ஆள் பேரை போட்டு சேவ் பண்ணி வச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நீங்க டாக்டர் கிட்டையும் சொல்லிடுங்க. சரிங்க மேடம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். யாமினி இருக்கா? ஓகே மேடம். என்ன மிஸ்டர் காளியப்பன்? சார், என்ன செல்போன் புதுசா? கொடுங்க. நல்லா இருக்க? நியூ மாடலா? ஆமாம் சார். ஒரு 20,000 ரூபா இருக்குமா? இல்லை சார், 15,000. அப்போ பில் இல்லாம வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க.
அம்மா, இந்த ஜெயில் காம்பவுண்டுக்குள்ள கஞ்சா, சிகரெட்டு, அபீனு இதெல்லாம் கிடைக்குதாமே? அதுல இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு பூரா பங்கு இருக்காமே? அப்படி ஏதாவது இருந்தா உடனே ஆக்ஷன் எடுத்துருவோம் சார். வெரி குட். இந்த சுறுசுறுப்பு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த கேள்விக்கும் இந்த செல்போன் கேள்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது வேற, இது வேற. காளியப்பன், ஜெயிலுங்கிறது ஒரு போதி மரம் மாதிரி. இங்க உள்ள வரவங்க திருந்தி தெளிவோட வெளியில போகணுங்கிறது தான் அரசாங்கத்தோட எதிர்பார்ப்போம், நம்மோட எதிர்பார்ப்போம். ஆனா போதி மரத்துக்கு கீழே போதை மருந்து விற்கிறாங்களே, அது எவ்வளவு பெரிய குற்றம் மிஸ்டர் காளியப்பன். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுப்பேன் சார். எடுங்க சார். கீழே ஒரு ஃபைல் விழுந்து கிடக்கு, அதை எடுங்கன்னு சொன்னேன். கீழே கிடக்கிற ஃபைல் எடுக்கிறதுக்கே இவ்வளவு தடுமாறுறீங்களே, நீங்க எப்படி ஆக்ஷன் எடுப்பீங்க? எடுப்பேன் சார். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ தரேன் சார். இந்தாங்க சார். காளியப்பன், நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. நான் தண்ணி கேட்டது உங்களுக்காகத்தான். குடிங்க குடிங்க. காளியப்பன் சார், நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. அதனால நான் கிளம்புறேன். அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். சரி சார். ஓகே சார். ஏய் சார். ஐயா வாங்க. இங்க வரேன் சார். வாங்க. ஐயா நீ போ. ஓகே சார். என்ன கேஸ்? திருட்டு கேஸுங்க ஐயா. திருட்டு கேஸுங்க ஐயா. தெரியாம திருடிட்டீங்க. என்ன பெரிய திருடனா? திருட மாட்டாங்க ஐயா. இனிமே திருட மாட்டாங்க. திருடணும் ஐயா. வாங்க. என்ன? சரிங்க ஐயா. புரியுதா? சரிங்க ஐயா. போ. ஐயா, இந்த செல்போன் வந்து வார்டனோடது ஐயா. இந்த போன் டாக்டரோடது ஐயா. இது சூப்பரன் போன் ஐயா. நீ போன் எடுத்தது அவங்களுக்கு தெரியாதுல்ல? கடவுளுக்கு கூட தெரியாதுங்க ஐயா. வெரி குட். நான் என்கொயரி முடிச்ச உடனே சூப்பரண்டன்ட்டுக்கு போன் பண்ணியிருக்கான். டாக்டரும் நான் என்கொயரி முடிச்ச உடனே சூப்பரண்டன்ட்டுக்கு போன் பண்ணியிருக்கான். இந்த நம்பர் யாருதுன்னு தெரியலையே. சூப்பரண்டன் உடனே போன் பண்ணியிருக்கான். டாக்டர் போன் பண்ண அதே நம்பருக்கு சூப்பரண்டன்டும் போன் பண்ணியிருக்கான். என்கொயரி முடிச்சு வார்டன் சூப்பரண்டன்ட்டுக்கு போன் பண்ணியிருக்கான். டாக்டரும் சூப்பரண்டன்ட்டுக்கு போன் பண்ணியிருக்கான். கரெக்டா 2 பேரும் ஒரே நம்பருக்கு போன் பண்ணியிருக்காங்க. சூப்பரண்டன் டாக்டர் பண்ண அதே நம்பருக்கு போன் பண்ணியிருக்கான். இந்த நம்பர் யாருதுன்னு தெரியலையே.
இந்த 2 போனையும் வார்டன் டாக்டர் அவங்க 2 பேருக்கு தெரியாம அவங்க கிட்ட சேர்த்துரு. சரிங்க ஐயா. அந்த போனுங்க ஐயா? இதை சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துக்கிறேன், நீ போ. சரிங்க ஐயா. ஹலோ, சொல்லுங்க காளியப்பன். என்கொயரிலாம் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு? என்ன, என் மாமா ரொம்ப டார்ச்சர் பண்றாரா? பார்த்து சார், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்ன மிஸ்டர் காளியப்பன், நான் பேசிட்டு இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்கிறீங்க. சிக்னல் வீக்கா இருக்கா? ஹலோ ஹலோ. யாமினி இதுல எப்படி சம்பந்தப்பட்டிருப்பா? என்ன மிஸ்டர் காளியப்பன்? சார் சார் டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. சார், என் செல்போன் மிஸ் ஆயிடுச்சு சார். பின்ன நாம என்ன ஒரு உயிர் போறதுக்கா டென்ஷன் ஆயிட போறோம்? அது இருக்கட்டும். 9840910366 யாருடைய செல்போன் நம்பர் இது? சொல்லுங்க மிஸ்டர் காளியப்பன். சார், தெரியல சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க காளியப்பன். சார், தெரியாது சார். இது யாருடைய மொபைல்? உங்களுக்கு தானே? சொல்லுங்க, உங்களுக்கு தானே? சார், ஆமா சார், ஆமா சார். இப்ப சொல்லுங்க. ஏன்னா இங்க ஜெயில இருக்கிற சில வார்டன்கள் கைதிகளுக்கு செல்போனை வாடகைக்கு போன் பேச கொடுக்கறாங்க. அதே மாதிரி நீங்க யாராவது கைதி கொடுத்து அவங்க இந்த நம்பருக்கு போன் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதான் கேட்டேன். ரொம்ப சொரிஞ்சி தலைய புண்ணாக்கிக்கிறீங்க மிஸ்டர் காளியப்பன். அது யாருடைய மொபைல் நம்பர்னு நான் சொல்லட்டுமா? யாமினி ஐபிஎஸோட மொபைல் நம்பர். அதுவும் எனக்கு தெரியாத மொபைல் நம்பர். கடந்த 10 நாளா 100 தடவை நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிருக்கீங்க. Am I correct? சார், மிஸ்டர் காளியப்பன், இனிமே நீங்க எதையுமே என்கிட்ட மறைக்க வேண்டாம். எல்லா உண்மையும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். சார் சார் சொல்லுங்க காளியப்பன், கமான் சொல்லுங்க. சார், சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. சொல்லிடுறேன் சார். சார், எந்த வகையிலும் இந்த பொறுப்புக்கு நான் காரணம் இல்லை சார். யாமினி மேடம் சொல்லி தான் சார் செஞ்சேன். யாமினியா? தீவிரவாதிகளோட தலைவன் செழியன் இருக்கான்ல? ஆமா மேடம். அவன் நாளைக்கு காலையில உயிரோட இருக்க கூடாது.
வாங்க மாமா. சாப்பாடு ரெடியா இருக்கு. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? மாமா என்னாச்சு மாமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னங்க அவ கேட்டுக்கிட்டே இருக்கா, நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க? உடம்பு சரியில்லைங்களா? சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வேண்டாம். பசி இல்லையா? வெளியில எங்கேயாவது சாப்பிட்டீங்களா? பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன சொல்றீங்க? ஆமா, பயமா தான் இருக்கு. எங்க என் சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருங்களோட பயமா இருக்கு. என்ன உளறீங்க? உங்களுக்கு யாரு விஷம் வைக்க போறாங்க? செழியனுக்கு ஜெயில விஷத்தை வச்சவங்க. என்ன சொல்றீங்க? ஸ்வீட் கொடுத்து நீ தானே கொண்டாடின. உனக்கு புரியலனா புதுசா சொல்றதா நினைச்சு கேட்டுக்க. ஜெயில சமயக்காரன்ட்ட ஆரம்பிச்சு 2 வார்டன், டாக்டர், சூப்பரண்டன் வரைக்கும் விசாரிச்சு முடிச்சிட்டேன். செழியனோட சாவுக்கு அவங்க கை காட்டினது யாமினிய. யாராவது ஏதாவது சொன்னா அப்படியே நீங்க நம்பிடுறீங்க? போலீஸ்காரன், நல்லதையே சந்தேகப்படுறவன், சும்மா ஏதாவது சொன்னா உடனே நம்புறவன் இல்ல. நான் சொன்னது உண்மைதானே? உங்க எல்லாருக்குமே தெரியும். பூசி முழுகாதீங்க. அட விடுங்க சம்பந்தி, நீங்க செய்ய பயந்தத நம்ம யாமினி பண்ணிருக்கா. அதுக்கு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு வாய மூடுங்க. யாமினி செஞ்சது ஒரு கொலை. அந்த பசங்க செஞ்சது மட்டும் பூ பறிக்கிற வேலையா? அதுவும் கொலை தானே. குற்றவாளிகளை துப்பாக்கியால சுடுவீங்களே தம்பி, அதுக்கு பேர் என்னடா? என்கவுண்டர். அதான் என்கவுண்டர். அங்க துப்பாக்கி, இங்க நெசம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதே விஷத்தை எனக்கு வைக்க மாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம்? அவன் எதிரி. நானும் தான் எதிரி. நீங்க சொன்னதை எதையுமே நான் கேட்கலையே, அப்புறம் எனக்கு விஷம் வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சம்பந்தி, குழப்பத்துல ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, விட்டுட்டு போங்களேன். எப்படி விட முடியும்? நான் ஒரு அரசாங்க ஊழியன். சட்டத்தை என்னால எப்படி மீற முடியும்? அதுக்கெல்லாம் மேல நீங்க உங்க பொண்ணுக்கு அப்பா. உங்க பொண்ணு விதவையாகாம காப்பாத்திருக்கா உங்க மருமக. அரசாங்க ஊழியனா தண்டிக்க போறீங்களா, இல்ல அப்பாவா இருந்து வாழ்த்த போறீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த செழியன் மட்டும் உயிரோட விடுதலையா இருந்தா எங்க 2 பேரோட சாம்பல் தான் மிஞ்சி இருக்கும். உங்க பொண்ணும் இவனோட சாம்பலை நெத்தியில பூசிட்டு மூலையில உட்கார்ந்துருப்பா. இப்ப சந்தோஷமா கோயிலுக்கு போயிருக்கா. நான் சொன்னது மட்டும் நடந்துருந்துச்சு, காலம் பூரா அழுதுட்டு கோயிலே கிடந்திருப்பா. அத பார்க்க நீங்க ஆசைப்படுவீங்களா? இத பாருங்க சம்பந்தி, சில விஷயங்களை தர்மமா எடுத்துக்கணும், சில விஷயங்களை தேவையா நினைச்சுக்கணும். கொலை கூட அப்படித்தான். நீங்க தப்புன்னு நினைச்சா தப்பு, தர்மம்னு நினைச்சா தர்மம். ஐயோ கொல்ற மாதிரி நினைச்சா வாய்க்கு ருசியா கவிச்சு கூட சாப்பிட முடியாது. அது தேவைக்காக செய்யறது, அவ்வளவுதான். இப்போ யாமினி செஞ்சது ஒரு சம்ஹாரம். இதையே திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, நீங்களும் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க தாங்க. எங்களுக்கெல்லாம் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க வீட்டு ஜனங்க ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும். இதுக்கெல்லாம் உங்க சட்டம் ஒத்து போச்சுன்னா அந்த சட்டத்தை நாங்களும் மதிப்போம். அம்மா, நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க. செழியன்ற தீவிரவாதி கிட்ட பணைய கைதிகளை மாட்டிட்டு இருக்கவங்களை காப்பாத்த கவர்மெண்டே பணம் தருது. ஏன் ஜெயில இருக்க தீவிரவாதிகளை கூட ரிலீஸ் பண்ணுது. அதுக்காக கவர்மெண்ட் தீவிரவாதிகளை ஆதரிக்கிறதா அர்த்தமா? அது ஒரு வகையில காம்ப்ரமைஸ். அப்படி யாமினி பண்ணதும் ஒரு வகையில காம்ப்ரமைஸ் தான்.
நாங்கெல்லாம் இவ்வளவு சொல்லியும் நீங்க யாமினி மேல நடவடிக்கை எடுக்கதான் போறீங்கன்னா எங்க எல்லார் மேலயும் நீங்க நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். ஏன்னா நாங்க எல்லாரும் சொல்லிதான் யாமினி இதை செஞ்சா. எங்க எல்லாரையும் ஜெயில போட்டுட்டு நீங்க மட்டும் மெடலை வாங்கி குத்திக்கங்க. வேண்டாம் அத்தை. மாமாவோட மனசாட்சிக்கு விரோதமா அவர் எதுவும் செய்ய வேண்டாம். நான் இந்த குடும்பத்தோட நன்மைக்காகத்தான் இந்த கொலையை செஞ்சேன். அந்த கொலைக்காக இல்லைனாலும் மாமாவுக்காக நான் ஜெயிலுக்கு போவேன். போலீஸ நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிடட்டுமா? அரெஸ்டுக்கு நான் ரெடி. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நாம இவ்வளவு தூரம் பேசியே இருக்கலனாலும் உன் மாமா உனக்கு எதிராக எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு. எப்படி சொல்றீங்க? அவர் உண்மையிலேயே சட்டம் கடமைன்னு கண்டிப்பா இருக்கிறவரா இருந்தா இப்ப வீட்டுக்கு வந்தப்ப உன்னை கைது பண்ண போலீஸோடலாம் வந்திருப்பாரு. தனியா வந்திருக்கிறப்பவே தெரியல மனுஷன் குழம்பி போயிருக்காருன்னுட்டு. இல்லப்பா, நான் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால மாமா சட்டன்னு முடிவெடுக்கல. குழப்பம் தீர்ந்துருச்சு. அவர் முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன அரெஸ்ட் பண்றதா கூட இருக்கலாம். ஆனா நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நம்ம குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் நான் ஜெயில இருக்கிறது கூட ரெடி. ஏன் தூக்கு தண்டனையை கூட நான் ஏத்துக்குவேன். விசாரணை முறையா தானே நடந்தது? நான் சந்தேகப்பட்ட மாதிரி செலியன் ஃபுட் பாய்சனிங்ல சாகல, சாகடிக்கப்பட்டிருக்கான். அதுதானே உண்மை? ஆமா மேடம், அதுதான் உண்மை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த உண்மை வெளியே வரணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு காரணமா இருந்தவங்களை நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க சார், ஐஜி யாமினி உத்தரவுப்படி தானே இது எல்லாமே நடந்தது? ஆமா மேடம், யாமினியோட உத்தரவுப்படி தான் எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க மேடம். செலியன் செத்ததுக்கு யாமினி தான் காரணம்னு சொன்னாங்களா? சொன்னாங்க மேடம். அப்புறம் என்ன சார், போங்க போய் உடனே ரிப்போர்ட்டை ஹோம் செக்ரட்டரி கொடுங்க. என்ன? இல்ல, நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். நானா? நான் எதுக்கு? என்ன சார் இது? யாமினியோட உத்தரவுப்படி தான் எல்லாமே நடந்தது. செலியன் செத்ததுக்கு காரணம் யாமினி தானே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்களே. சொன்ன மேடம். ஆனா உங்க ரிப்போர்ட்ல அப்படி இல்லையே சார். அது யாமினி தான் காரணம்னு அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க. ஆனா உங்க ரிப்போர்ட்ல அது தெளிவா இல்லையே.
அது இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா யாமினி குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி தெரியுது. ஓ, உங்க மருமக யாமினிய தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. அது எனக்கு வேற வழி தெரியல மேடம். தெரிஞ்சோ தெரியாமலோ யாமினியில சம்பந்தப்பட்டுட்டா. தெரியாம சம்பந்தப்படல, தெரிஞ்சு சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவ குற்றவாளின்னு தெரிஞ்சா அவ பேரு மட்டும் கெடாது மேடம், என் பேரு கெட்டு போயிடும், குடும்பத்தில் அமைதி போயிடும். ஐஜி யாமினின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சிறைத்துறை டிஜிபி சசிகுமார் பாண்டியனோட மருமகன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால சொல்லுங்க. அதனால என் பதவியோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் என் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் என் மருமகளை காப்பாத்துறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஹோம் செக்ரட்டரி கிட்ட இந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உண்மையை சொல்லி உதவி பண்ணுங்கன்னு கேட்கலான்னு வந்திருக்கேன். என் மருமகளை நீங்க தான் மன்னிக்கணும், நீங்க தான் காப்பாற்றணும். எதிர்பார்க்கல, இத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நீங்க ஒரு நேர்மையான அதிகாரின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு நேர்மையான அதிகாரி தான் மேடம். இப்படி ஒரு போலியான ரிப்போர்ட்டை தயார் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு நேர்மையான அதிகாரின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்களா? உங்ககிட்ட தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் மேடம். உண்மையை சொல்லிட்டா நீங்க நேர்மையான அதிகாரியா? ஒரு கொலைக்காரியை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நேர்மையான அதிகாரியா சார்? என்ன செய்யறது மேடம், அவ எனக்கு மருமகள் ஆயிட்டா. மருமகளா இருந்தா மகளா இருந்தா யாரா இருந்தா என்ன? இந்த உத்தியோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உறவுகள் எல்லாம் மறந்துடணும். ஆனா நீங்க உத்தியோகத்தை விட உறவுகளை பெருசா நினைக்கிறீங்க. லா உங்களுக்கு பெருசா தெரியல சார், உங்க டாக்டர் இன் லா தான் பெருசா தெரியுது. ஏன் மக கலையரசி ஒரு கொலைய பண்ணா, அது நியாயமான கொலை. ஒரு அயோக்கியம் கிட்ட இருந்து அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவ பண்ண கொலை. இருந்தோம் அவளை கொண்டு போய் சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சேன். மகளுக்கே தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச என்கிட்டே உங்க மருமகளை காப்பாத்த சொல்றீங்களா சார்? இதுக்கு பேரு நேர்மையா? இது வரைக்கும் நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் அது விஷம் தான். உங்க மருமக மட்டும் தான் குற்றவாளின்னு நினைச்சேன். ஆனா அவளை காப்பாத்துற முயற்சியில நீங்களும் குற்றவாளி ஆயிட்டீங்க சார். இப்படி ஒரு தப்பான ரிப்போர்ட்டை தயார் பண்ணதுக்கு என்ன தண்டனை தெரியுமா சார்? இது தப்பான ரிப்போர்ட்னு உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் மேடம். ஏன் நீங்க என்கிட்ட சொன்னது நான் ஹோம் செக்ரட்டரி கிட்ட சொல்ல மாட்டேன்? இது தப்பான ரிப்போர்ட், மேல் விசாரணைக்கு ஆர்டர் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன், இன்க்ளூடிங் யூ. அது எப்படி சார்? யாமினி குற்றவாளின்னு வெளியே தெரிஞ்சா உங்க பதவியோட கௌரவம் போயிடுமா? நீங்க பண்ற சாரி கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்கு நான் தொட போனா என் பதவியோட கௌரவம் போயிடாதா? இனிமே யாமினி உங்களுக்கு வேணா மருமகளா இருக்கலாம், காவல்துறைக்கு ஒரு அதிகாரியா இருக்க கூடாது. இந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டு உண்மையான ரிப்போர்ட்டை எழுதுங்க சார் பிளீஸ். என்ன சார், ரெடி பண்ணுவீங்களா? மாத்தி எழுதுவீங்களா சார்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். இதுவரைக்கும் நான் எடுத்த எந்த முடிவையும் நான் மாத்திக்கிட்டதே இல்லை. மாத்திக்கணும், முடிவையும் மாத்திக்கணும், உங்களையும் மாத்திக்கணும். ட்ரை பண்ணி பார்க்கறேன் மேடம். என்னது ட்ரை பண்ணி பார்க்கறீங்களா? உங்க மக கலையரசி கொலை பண்ணப்ப நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க நினைச்சீங்க. ஆனா உங்க கணவர் கார்த்திகேயன் பெரிய நீதிமான், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர், உங்க மகளை காப்பாத்த தானே நினைச்சாரு. இல்ல, எல்லாரும் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்க சொன்னதை நான் யோசனை பண்றேன் மேடம். நில்லுங்க. என்ன கேட்டதுக்கு நேரடியா பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு போறீங்க?
ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மருமக இனிமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க மாட்டா. இருக்க விட மாட்டேன் சார். நீங்க இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்க. நீங்க சிறைத்துறைக்கு டிஜிபியா இருக்கலாம், ஆனா சிறைக்குள்ள இருக்கக்கூடாது. ஐ மீன் செல்லுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். யூ மே கோ. நில்லுங்க, ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போங்க. செல்வராணி, செல்வராணி, என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அங்க நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இங்க வா. என்ன உதய், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இப்பெல்லாம் உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. என்ன? ஆமா, சேஞ்ச் தான். இந்த வீட்ல எல்லாமே இப்ப சேஞ்ச் தான். எது வச்சாலும் வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. அப்படி என்னத்த காணோம் இப்படி தேடிட்டு இருக்கீங்க? அயன் பண்ணி வச்ச ஷர்ட்டை காணோம். நீ எடுத்து எங்கயாவது வச்சியா? நான் எடுத்து வைக்கல உதய். அப்புறம் எங்க போச்சு? நீங்க தான் எங்கயாவது எடுத்து வச்சிருப்பீங்க, நல்லா தேடி பாருங்க. ஏய், நான் தேடி பார்த்துட்டு தான் கேக்குறேன். உதய், இந்த ரூம்ல நம்ம 2 பேரை தவிர வேற யார் இருக்கா? அதனால தான் உன்கிட்ட கேக்குறேன். நீ எங்கயாவது எடுத்து வச்சியா? உதய், எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நல்லா தேடி பாருங்க. இல்லன்னா வேற ஏதாவது ஷர்ட் போட்டுட்டு போங்களேன். அது எனக்கு தெரியாதா? நான் அயன் பண்ணி வச்ச ஷர்ட் எங்க போச்சு? நீ எடுத்து வச்சியா? எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல உதய், திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க. ரூம்ல இருந்து ஒரு துணி காணாம போயிருக்கு, பொறுப்பு இல்லாம பதில் சொல்ற. என்ன உதய், எதுக்கு எடுத்தாலும் என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க? உன்னை கேட்காம வேற யார கேட்க சொல்ற? உதய் உதய், இவ்ளோ மெல்லமா பேசுற, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேச. இது மாதிரி ரோட்ல இருந்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கும் சரியா கேட்கலையா. கொஞ்சம் எட்டி பாரு. ஐயோ, உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை? மேடம் செல்வராணி, வைஃப்னா ஹஸ்பண்ட் கிட்ட அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் உன்ன மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டே இருக்க கூடாது. ஐயோ உதய், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீ எப்படிதான் இவ்வளவு நாள் இதை சகிச்சிட்டு நீ குடும்ப நடத்துறேன்னு எனக்கு தெரியல. உனக்கு போர் அடிச்சுன்னா சொல்லு, நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்குறேன். நாம 2 பேரும் ஜாலியா வெளில போயிட்டு வரலாம். சவி, என்ன ஏன் புருஷனுக்கு நீ கம்பெனி கொடுப்பியா? ஏய், முதல்ல இந்த ஷர்ட் உன்கிட்ட எப்படி வந்துச்சு அத சொல்லு. நீ ஏன் உதய் திட்டுற? நீ குளிக்கிறதுக்கு டவலோட பாத்ரூம் போனியா? அப்ப எடுத்து போட்டேன். அப்படியே உனக்கு முதுகு தேய்ச்சி விடலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ கதவு சாத்திட்ட உதய். கதவு தட்டலான்னு நினைச்சேன். தட்டுவடி, கொஞ்சம் ஏமாந்தா நீ எதை வேணாலும் செய்வ. ஏன் அமெரிக்கால ஆடின ஆட்டம் பத்தாதுன்னு இங்க வந்து கண்டினியூ பண்ண வந்திருக்கியா? ஹேய் செல்வராணி, அத்த மகன் ஜாலியா பேசினா அது போய் சீரியஸா எடுத்துக்கிற? விட்டா எல்லாம் சீரியஸ் ஆயிடும். முதல்ல இந்த ஷர்ட்டை காட்டடி. எந்த ஷர்ட் காட்ட சொல்ற? உதயோட ஷர்ட்டை காட்ட சொல்றேன். போட்டுக்க ஷர்ட் எப்படி காட்ட முடியும்? சீ, ஒரு ஆம்பளை ஷர்ட் எடுத்து போட்டுருக்க, உனக்கு அசிங்கமா தெரியல? ஏ உதய், இந்த ஷர்ட் எனக்கு அசிங்கமாவா தெரியுது? சொல்லு. என்ன இப்படி ஆடுற? இன்னொருத்தி புருஷனோட ஷர்ட் எடுத்து போட்டுருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? உதய் உனக்கு புருஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் என் அத்தை மகங்கிற ரைட்ஸ் எனக்கு நிறைய இருக்கு. அதனால அவன் ஷர்ட் எடுத்து போடுவேன், அவன் பேண்ட் எடுத்து போடுவேன், அவன் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன், அவன் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். உதய், 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 என்ன நீங்க அவன் மட்டும் பேசிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு வந்துட்டே இருக்கீங்க. இருட்டு இவ கணத்துல 2 கொடுக்க வேண்டியது தானே? ஆமா உதய், கம் ஆன் உதய், இழுங்க உதய், இழுத்து கணத்துல 2 கொடுங்க உதய். சாரி, நானே வரேன். இங்க ஒன்னு கொடுங்க, இங்க ஒன்னு கொடுங்க. அத செல்வராணி சொல்லிட்டாலே. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஏய், ஏண்டி நான் என்ன உனக்கு முத்தமா கொடுக்க சொன்னேன்? போனார்னு உன் கணத்துல இழுத்து 2 கொடுக்க சொன்னேன். அடிக்கட்டும், அத்தை மக அடிச்சா வலிக்குமா? ஏய், 2 பேரும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க? முதல்ல உங்க ஷர்ட் கட்ட சொல்லுங்க உதய். நான் போட்டதுதான்.
இனிமே இந்த ஷர்ட் எனக்கு மட்டும்தான் சொந்தம். கழட்ட மாட்டேன். இது என் புருஷனோட ஷர்ட். இப்ப கொடுக்க போறியா இல்லையா? செல்வராணி, உன் புருஷனோட ஷர்ட் தானே போட்டேன். உன் புருஷனை பங்கா போட்டேன். என்னமோ உதய் உன் கூட இருந்து ஷேர் பண்ண மாதிரில குதிக்கிற. உதய், கேட்டீங்களா என்ன பேச்சு பேசுறான்னு? அவன் மனசுல என்ன ஆசை வச்சிருக்கான்னு? அமெரிக்கால 2 பேரை காட்டி விட்டாச்சு. இப்போ உங்க மேல கண்ணு வச்சிருக்கா. நான் இப்படியே சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏன் பொழப்பு நாரிடும். மரியாதையா உங்க ஷர்ட் இங்கேயே காட்டி கொடுக்க சொல்லுங்க. ஏய், என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவ எப்படி இங்க ட்ரெஸ் கட்டுவா? சவி, ப்ளீஸ் ரூமுக்கு போய் சட்டை கட்டி கொண்டு வா. வேற சட்டையை மாத்திட்டு வா ப்ளீஸ். முடியாது உதய், நான் சொன்னதான் காட்ட மாட்டேன். இந்த ஷர்ட் போட்டுக்கிறதுல எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? இவ ரொம்ப பேசுறா உதய். ஏய் ஏய், காட்டு ஷர்ட். செல்வராணி, முடியாது. கழட்டடி. முடியாது. கழட்ட முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்றேன்ல. நான் காட்டிடுவேன், மரியாதையா காட்டு. ஏய், எங்க சும்மா காட்டு பார்க்கலாம். வேணாம், காட்டிடு. காட்டு. ஏய் ஏய், காட்டுடி. கழட்டடி. ஏய் செல்வராணி, சொன்னா கேளு. ஷர்ட். செல்வராணி, ஏய் ஏய், ஹெல்ப் மீ உதய். காட்டுடி. மரியாதையா காட்டு. ஏய், ஒண்ணுல உதய். எதுக்கு அவளை கடிச்ச? அறிவு. ஏய் சவி, ஏய் ஏண்டி? ஏய் சவி, ஏன் சண்டை போடுறீங்க? ஏய், சொன்ன கேளுங்க, விடுங்க. ஏய், Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.